தாய்லாந்துக்கு போறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு டாக்ஸி ரைட்லயே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி போகலாம். ஜெட் ஸ்கி எடுத்தீங்கன்னா, நீங்க பண்ணாத டேமேஜுக்கே பேமெண்ட் கேட்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்லியா தெரியக்கூடிய பெர்சன் உங்கள ஒரு ஜெம் ஷாப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு, பெரிய அமௌண்ட்ட ஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம். இன்னும் ஒரு ஸ்கேம் இருக்கு. அது நடந்ததே தெரியாம தாய்லாந்த விட்டு வந்துருவீங்க. இந்த 5 ஸ்கேம்ல எப்படி ட்ராப் பண்ணுவாங்க? எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? எப்படி அவாய்ட் பண்ணலாம்? எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்புறம் கடைசில இந்த 5 ஸ்கேமுக்கும் காமனா இருக்கிற ஒரு வார்னிங் சைன் என்னன்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல தாய்லாந்து போகும்போது நம்மால தெரியாம பண்ணக்கூடிய டிராவல் மிஸ்டேக்ஸ பத்தி பேசியிருப்பேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்து வச்சிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதனால அதோட சீக்வலா தான் இந்த வீடியோ. ஆனா இந்த தடவ இது என்னோட மிஸ்டேக் இல்ல. நீங்க டூரிஸ்ட்டா தாய்லாந்து போகும்போது சில இடங்கள்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்கேம்ஸ் அப்புறம் டூரிஸ்ட் ட்ராப்ஸ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நான் தாய்லாந்துக்கு பல தடவ போயிருக்கேன். சோலோவாவும் போயிருக்கேன். பட்ஜெட்லயும் போயிருக்கேன். அப்புறம் ஃபேமிலியாவும் டிராவல் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல சொல்லப்போற விஷயங்கள் தாய்லாந்துல டூரிஸ்ட் ஃபேஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டட் ஸ்கேம் பேட்டர்ன்ஸ் அப்புறம் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது உங்கள பயமுறுத்தக்கூடிய வீடியோ இல்ல. நீங்க தாய்லாந்து போகும்போது இது ஸ்கேமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்த உடனே ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதுதான் இந்த வீடியோவோட பர்ப்பஸ். சரி, முதல் ஸ்கேம் ஏர்போர்ட்லயே ஆரம்பிக்கலாம். இமேஜின் பண்ணுங்க, நீங்க தாய்லாந்து ஏர்போர்ட்ல இப்ப தான் இறங்கியிருக்கீங்க. லக்கேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தாய்லாந்து. ஹோட்டல் எங்கன்னு தெரியாது. அப்போ ஒருத்தர் டாக்ஸின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹோட்டல் நேம சொல்றீங்க. அவர் மீட்டர் ப்ராப்ளம், ஃபிக்ஸ்டு பிரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்ட சொல்றாரு. நீங்க டயர்டா இருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு ஏறிட்டீங்க. அங்க தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்கலாம். தாய்லாந்துல அஃபிஷியல் ஏர்போர்ட் டாக்ஸி சர்வீசஸ் அப்புறம் மீட்டர் டாக்ஸி 2மே இருக்குது. தாய்லாந்து டூரிஸ்ட் போலீஸும் டாக்ஸி மீட்டர் வயலேஷன் பண்றவங்க மேல ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால டூரிஸ்ட்டா இருக்கும்போது பிரைஸ் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு சிச்சுவேஷன், மீட்டர் போட்டுட்டு போறாரு. ஆனா ரூட் அன்னெசெசரியா நீளமா போயிட்டே இருக்கு. நீங்க கேட்குறீங்க, "பாஸ் இதுதான் ரூட்டான்னு?" சொல்லிட்டு. அவர் டிராஃபிக்ன்னு சொல்றாரு. இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எல்லா டாக்ஸி டிரைவர்ஸும் ஸ்கேமர்ஸ் கிடையாது. ஆனா பிரைஸ் அல்லது ரூட்ட பத்தி கிளாரிட்டி இல்லாம நீங்க பிளைண்டா ஏறக்கூடாது. நீங்க இத எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஏர்போர்ட்ல அஃபிஷியல் டாக்ஸி ப்ராசஸ யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெப்யூட்டட் ஆப் பேஸ்ட் ரைட் சர்வீஸ யூஸ் பண்ணி புக்கிங் பிரைஸ முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. மீட்டர் யூஸ் பண்ற டாக்ஸின்னா, "மீட்டர் ப்ளீஸ்ன்னு" சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே சொல்லுங்க. டிரைவர் மீட்டர் போட முடியாதுன்னு சொன்னா, சிம்பிள் வேற டாக்ஸிய பாருங்க. ஒரு சில நிமிஷம் வெயிட் பண்றது பெட்டர். பிறகு அன்னெசெசரியா அமௌண்ட்ட குடுத்து ரெக்ரெட் பண்றத விட. ஆனா டாக்ஸில எக்ஸ்ட்ரா சில 100 அல்லது 1000 பார்த்து போகலாம். ஜெட் ஸ்கி ஸ்கேம்ல ப்ராப்ளம் இன்னும் பெருசா இருக்கும். ஏன்னா, நீங்க பண்ணாத டேமேஜுக்கே இந்த அமௌண்ட்ட பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். பட்டாயா, புக்கட் மாதிரி பீச் டெஸ்டினேஷன்ல ஜெட் ஸ்கி ரென்ட் பண்றது ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா, ஜெட் ஸ்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் செய்யாம விட்டுட்டீங்கன்னா, ரைட் முடிஞ்சதும் ப்ராப்ளம் வரலாம். நீங்க ஜெட் ஸ்கி எடுத்துட்டு போறீங்க, ஃபுல் ஹேப்பி. ரைட் முடிச்சுட்டு திரும்பி வர்றீங்க. ஆப்பரேட்டர் வெஹிக்கிள செக் பண்றாரு. திடீர்னு "திஸ் ஸ்க்ராட்ச், டேமேஜ்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்க காட்டுறாரு. நீங்க "இது நான் பண்ணலையே" அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அவர் என்ன சொல்லுவார்ன்னா, "யூ பே" இங்க தான் டிஸ்ப்யூட் ஆரம்பிக்கலாம். நீங்க வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ராட்ச டாக்குமெண்ட் பண்ணாம இருந்தா, இந்த டேமேஜ் முன்னாடியே இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால ஜெட் ஸ்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபுல் வெஹிக்கிளையும் வீடியோ எடுங்க. ஃப்ரண்ட், பேக்கு, சைடு, ஹேண்டில், எக்ஸிஸ்டிங் ஸ்க்ராச்சஸ் அப்புறம் டேமேஜ் இருந்தா க்ளோஸ் அப்ல அதையும் எடுங்க. ஆப்பரேட்டர் முன்னாடியே அத ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெண்டல் டெர்ம்ஸ ஃபுல்லா படிங்க. பிளாங்க் டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணாதீங்க. பாஸ்போர்ட்ட கொலாட்ரலா குடுக்குற விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. டிஸ்பியூட் வந்துச்சுன்னா, அக்ரெசிவா ஆர்க்யூ பண்றதுக்கு பதிலா எவிடன்ஸ வச்சு பேசுங்க. சிச்சுவேஷன் சீரியஸா இருந்தா டூரிஸ்ட் போலீஸ் அசிஸ்டன்ட் கேட்கலாம். தாய்லாந்து டூரிஸ்ட் போலீஸ் 1155 நீங்க டயல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். நீங்க இங்கிலீஷ்லயே பேசிக்கலாம். ஆனா, அடுத்த ஸ்கேமர் மாதிரியே வரமாட்டாரு. அவர் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் மாதிரி வருவாரு. அதுதான் ஜெம் ஸ்கேம். நீங்க பேங்காக்ல ஒரு ஃபேமஸ் டெம்பிளுக்கு போறீங்க. ரோட்ல நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற லோக்கல் டெம்பிள் க்ளோஸ் டுடே அல்லது ஸ்பெஷல் டே அல்லது டுடே ஸ்பெஷல் செராமனின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு நல்ல பிளேஸ காட்டுறேன்னு சொல்லிட்டு உங்கள டுக்ல காட்டிட்டு கூட்டு போலாம். அடுத்து ஒரு ஜெம் ஷாப். அங்க கவர்ன்மென்ட் பிரைஸு, எக்ஸ்போர்ட் பிரைஸு, டுடே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணீங்கன்னா, திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரஷர கிரியேட் பண்ணலாம். இது ஒரு வெல் நோன் டூரிஸ்ட் ஸ்கேம் பேட்டர்ன். தாய்லாந்து டூரிசம் அத்தாரிட்டியே டூரிஸ்ட்டுக்கு இத பத்தி வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஜெம் ஸ்கேம்ல போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இங்க டேஞ்சரஸ் பார்ட் என்னன்னா, நீங்க அந்த ஷாப்புக்கு நீங்க போகவே இல்ல. ஒருத்தர் உங்கள கன்வின்ஸ் பண்ணி அங்க கொண்டு போயிருக்காரு. அதனால ஒரு சிம்பிள் ரூல். ரேண்டம் பெர்சன் சொல்ற ஸ்பெஷல் டீலுக்காக எந்த ஹை வேல்யூ ஜெம் பர்ச்சேஸும் பண்ணாதீங்க. கவர்ன்மென்ட் ஷாப்பு, ஸ்பெஷல் பிரைஸு, ஒன்லி டுடே இந்த வார்த்தைகள நீங்க கேட்டீங்கன்னா, ரஷ் ஆகி டிசிஷன் எடுக்காதீங்க.
ஒரு டெம்பிள் ஓப்பனா இருக்கா, க்ளோஸா இருக்கான்னு சொல்லிட்டு அஃபிஷியல் வெப்சைட்ல போய் வெரிஃபை பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சொல்றான்னு சொல்லிட்டு உங்க பிளான சேஞ்ச் பண்ணாதீங்க. இப்போ வரைக்கும் நாம பார்த்த ஸ்கேம்ல ஒரு பெர்சன் உங்கள அப்ரோச் பண்றாரு. ஆனா அடுத்த ஸ்கேம்ல நீங்க பணம் குடுத்த பிறகு தான் ப்ராப்ளம்னே தெரியும். அதுவும் 50% டிஸ்கவுண்ட்னு போர்ட பார்த்துட்டு நீங்களே போய் மாட்டிக்கலாம். தாய்லாந்துல ஸ்ட்ரீட்ல டிராவல் ஏஜென்சிஸ் நெறையா இருக்கும். ஐலேண்ட் டூர், டே ட்ரிப், ஷோ டிக்கெட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே சில இடங்கள்ல 50% டிஸ்கவுண்ட், சீப்பஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும். இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சீப் பிரைஸ்னாலே ஸ்கேம்ன்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. ஆனா, டூ குட் டூ பி ட்ரூ ஆஃபர் வந்தா வெரிஃபை பண்ணணும். வொர்ஸ்ட் கேஸ் என்ன? நீங்க கேஷ் குடுத்து புக் பண்றீங்க. அடுத்த நாள் பிக்கப் வரல. அல்லது புக்கிங் டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆகல. அல்லது நீங்க எதிர்பார்த்த சர்வீஸ் கிடைக்கல. அப்புறம் ரீஃபண்ட் கேட்கும்போது நோ ரீஃபண்ட் அவ்வளவுதான். தாய்லாந்தோட அஃபிஷியல் கம்ப்ளைண்ட் சிஸ்டத்துல டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் கிடையாது. டூரிஸ்ட் சர்வீசஸ் அப்புறம் டூர் கைட்ஸ் பத்திய கம்ப்ளைண்ட்ஸுக்கும் கேட்டகரிஸ் இருக்கு. அதனால புக்கிங் பண்ணும்போது ஆப்ரேட்டர் யாரு, பிக்கப் எங்கிருந்து, வாட்ஸ் இன்க்ளூடட், கேன்சலைசேஷன் பாலிசி என்ன, இந்த 4 விஷயத்தையும் செக் பண்ணுங்க. ரிவ்யூஸை பாருங்க, கம்பெனி டீடைல்ஸை பாருங்க, எஸ்டாப்ளிஷ் புக்கிங் பிளாட்ஃபார்ம் அல்லது டைரக்ட்லி ஐடென்டிஃபையபிள் ஆப்ரேட்டரை ப்ரிஃபர் பண்ணலாம். முக்கியமாக பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி புக்கிங் கன்ஃபர்மேஷன் அப்புறம் கான்சலேஷன் டேர்ம்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா, இப்ப வரப்போற ஸ்கேம் ரொம்ப டேஞ்சரஸா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு டிரான்சாக்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா மணி போயிட்டே இருக்கும். நீங்க கவனிக்கவே மாட்டீங்க. அதுதான் மணி எக்ஸ்சேஞ்ச் ஸ்கேம். தாய்லாந்து போனா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அதனால இந்த ஸ்கேம் ரொம்ப சைலண்ட். ஒரு எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர பார்ப்பீங்க. ரேட் போர்டுல நல்ல ரேட் இருக்கும். வாவ்! நல்ல ரேட்டுன்னு சொல்லிட்டு உள்ள போவீங்க. ஆனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஃபீ, கமிஷன், கால்குலேஷன் அல்லது சிம்பிள் கவுண்டிங்ல மிஸ்டேக். இதில எங்காவது டிஃப்ரென்ஸ் வரலாம். சில நேரம் அமௌண்ட் பெருசா இல்லாம இருக்கலாம். ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனா ரிப்பீட்டடா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஸ்மால் டிஃபரன்ஸஸ் சேர்ந்து பெரிய அமௌண்ட் ஆகலாம். அதனால ரேட் மட்டும் பார்க்காதீங்க. ஃபைனலா உங்களுக்கு எவ்வளவு தாய் பாத் கிடைக்கும் அத செக் பண்ணுங்க. மணி வாங்கும்போது கவுண்டர்லயே நீங்களே கவுண்ட் பண்ணுங்க. அவங்க கவுண்ட் பண்ணி கொடுத்தத பிளைண்டா எடுத்துட்டு வெளிய போகாதீங்க. நீங்க திரும்பவும் கவுண்ட் பண்ணுங்க. அப்புறம் எஸ்டாப்ளிஷ்ட் எக்ஸ்சேஞ்ச் புரொவைடர் அப்புறம் வந்து ரிப்யூட்டட் கவுண்டர்ஸ்ல வந்து பிரிஃபர் பண்ணுங்க. லார்ஜ் அமௌண்ட்ட நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னா, ரேட்ஸ கம்பேர் பண்ணி டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப பெட்டர். சரி, இப்போ நாம 5 ஸ்கேம்ஸையும் பார்த்துட்டோம். டாக்ஸி, ஜெட் ஸ்கி, ஜெம், டூர், மணி எக்ஸ்சேஞ்ச். ஆனா, இந்த 5 ஸ்கேம்ஸ்லயும் கனெக்ட் பண்ற மாரி ஒரு காமன் பேட்டர்ன் இருக்கு. அத தெரிஞ்சுக்கிட்டா, இன்னும் நெறைய டூரிஸ்ட் ஸ்கேம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த காமன் பேட்டர்ன் என்னன்னா, பிரஷர். யாராவது உங்கள இப்பவே டிசைட் பண்ணுங்க. டுடே ஒன்லி, ஸ்பெஷல் பிரைஸ், லாஸ்ட் சான்ஸ், ஃபாஸ்ட்ன்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணாங்கன்னா, 1 செகண்ட் பாஸ் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க புரிஞ்சுக்காம, வெரிஃபை பண்ணாம உடனே மணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரஷர் பண்றது ரெட் ஃபிளாக். அந்த மொமெண்ட்ல என்ன பண்ணணும்? சிம்பிள் ஸ்டாப். கூகுள் பண்ணுங்க, ரிவ்யூஸ பாருங்க, அஃபிஷியல் சோர்ஸ செக் பண்ணுங்க, பிரைஸ கம்பேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸா இருந்தா டூரிஸ்ட் போலீஸ கான்டாக்ட் பண்ணலாம். தாய்லாந்து டூரிஸ்ட் போலீஸ் வந்து உங்களுக்கு 1155 நீங்க டயல் பண்ணீங்கன்னா, 24 ஹவர்ஸும் உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அவங்க வந்து இங்கிலீஷ்லயே நீங்க பேசிக்கலாம். ஒரு டீல் நல்ல டீலா இருந்தா, 5 மினிட்ஸ் யோசிக்கிறதுனால அது ஒண்ணும் டிஸப்பியர் ஆகாது. டோன்ட் ரஷ். சரி, தாய்லாந்து போறீங்கன்னா, இந்த 5 விஷயங்கள மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. நம்பர் 1 டாக்ஸி. பிரைஸு அல்லது மீட்டர் கிளியரா இல்லன்னா ஏறாதீங்க. நம்பர் 2 ஜெட் ஸ்கி. ரைடுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோ எடுத்துக்கோங்க. நம்பர் 3 ஜெம்ஸ். ரேண்டம் பெர்சன் வந்து சொல்ற ஸ்பெஷல் டீல்ஸுக்காக ஹை வேல்யூ பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நம்பர் 4 டூர்ஸ். ஆப்ரேட்டர் ரிவ்யூஸ், இன்க்ளூஷன், கேன்சலைசேஷன் பாலிசி எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுங்க. நம்பர் 5 மணி எக்ஸ்சேஞ்ச். ரேட் மட்டும் இல்ல, ஃபைனல் அமௌண்ட்ட நீங்களே கவுண்ட் பண்ணுங்க. அந்த பிக்கஸ்ட் ஒன் யாராவது உங்கள ரஷ் பண்ணா ஸ்டாப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா, தாய்லாந்து போக பிளான் பண்ற ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, இந்த வீடியோவ அவருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு ஷேர் மூலம் ஒருத்தருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போயி, அவர் தாய்லாந்துல ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ அவாய்ட் பண்ணிட்டாருன்னா, இந்த வீடியோ போட்டதுக்கே அர்த்தம் கிடைக்கும். நான் தொடர்ந்து டிராவல் மிஸ்டேக்ஸ், பட்ஜெட் டிராவல், டிராவல் சேஃப்டி, ஸ்கேம் அவேர்னஸ் மாதிரி பிராக்டிகல் டிராவல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா, பேக் பேக்கர் சதீஷ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன சில வீடியோஸ்ல தாய்லாந்து போகும்போது அவாய்ட் பண்ண வேண்டிய டிராவல் மிஸ்டேக்ஸ பத்தி பேசியிருக்கேன். அந்த வீடியோவையும் பாருங்க. தாய்லாந்து போங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆனா ப்ரிப்பேர்டா போங்க. நம்ம சேனல் நேம் பேக் பேக்கர் சதீஷ். ஆல்வேஸ் ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.